வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரோஹித் கேமிங் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி நெல்லோ அடுத்த ஆக்ட் தான் பார்க்க முடியும். சொன்னடி போவோம் லைக் பிடி சரி பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணி சரி அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மாடி பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் அந்த குழந்தைய ஏதோ லேபரேட்டரிக்குள்ள தான் இருப்போம். ஸோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா போட்டு ரொம்ப நாளாக அதில். ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோ பார்ப்போம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணி சரி அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ புதுசாக வர ஒரு அப்டேட் வர விட்டுருக்காங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேம் பிளே ஒரு நிமிஷம் இருங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க என் பிளே தான் லேபரேட்டரி பேர். ஸோ ஒன்றா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்கும் நம்ம அந்த குட்டி ரோபோ இங்கே இருக்குது. நான் அந்த கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ போன தடவை என்ன பண்ணோன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபுல்லாக மறந்துடுச்சு. ஏன்னா போட்டு ஒரு மாதம் ஆயிருந்துருக்குமோ, அதுவும் ஆயிருந்துருக்கும். இல்லை இவ்வளோ போய் கீழே போட்டோம் தம்பி. அது தம்பி நடக்குதுங்க, என்னால் திறக்க முடியல. சரி இது என்னது, இந்த டோரை திறக்க முடியாது இவ்வளோ இருக்குது. நான் என்ன பண்ணோம் தம்பி, இதெல்லாம் புதுசாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நிற்க விட்ருவோம். இப்படி நின்னா திறக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த நாய் நிற்கணும்ல, இது நிற்காதுல, அங்கேயே போயிட்டுருக்கு. இங்கே என்ன பண்ண புரிஞ்சிருச்சு. இது இவனை இங்கே உடனும் போல இருக்குது, விட்டா திறக்கும் போல இருக்குது. திறக்கலை, சரி திறந்து விடுவோம். புரிஞ்சிருச்சு. உன்னை எடுத்துட்டா அந்த லாக் வந்துடும் போல இருக்குது. உன்னை வச்சா லாக் வந்துட்டு. ஸோ புதுசாக ஏதோ இடத்துக்கு வந்துருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இது திறந்து விட்டு இஷ்டத்துக்கு நான் வாட்டி திறந்து விட்றேன். என்ன நடக்குமோ தெரில, நான் வாட்டி இஷ்டத்துக்கு திறந்து விட்றேன். இஷ்டம் உண்மையாக சொன்னால் தப்பு ஈஸ், நம்ம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நான் இஷ்டத்துக்கு திறந்து விட்றேன் எல்லாத்தையும். என்ன பண்ணுறான் இவன், நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். உனக்கு நான் இங்கே தப்பிக்கிறோமா, நம்ம செடி வளர்க்கணுமா? செடி வளர்க்கலாம் அப்படி பார்த்து நல்லது, நீ பண்ணுற நல்ல செயல் தான் ஒத்துக்கிறேன். அதுக்கு ஏன் ஐயோ இவன் ஒருத்தன் செடிக்கே தண்ணி ஊற்றுவான் உங்களுக்கு ஏண்டா, உனக்கு ஏன் மேலே என்னடா வெறி, இப்படி தப்பிக்கிற ஹெல்ப் பண்ணுறா, அந்த குழந்தை வேறு வந்துட போகுதுடா. ஸோ இப்போ என்ன பண்ணு, இதுனுது கீப்பிங் த ரிங் ஸ்பின்னிங். ஏதாச்சும் அசிங்கமாக திட்டிடுவான்டா, இப்படிலாம் என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. என்னது அச்சச்சா. அதான் ஃபார்முலா போல இது. ஃபஸ்ட்டு இவன் தண்ணி ஊற்றணும் போல இருக்குது செடிக்கு. ஏதோ செடி நட்டணுமா, அடுத்து ஏதோ அதாச்சும் ஒரு பூ எடுத்துக்கணுமா. அந்த பூவில் இவன் ஏதோ பண்ணுவானா, அதில் ஏதோ கிடைக்குமா, அதுக்கு அதை வச்சு என்னமோ பாட்டில் ஊற்றி என்னமோ பண்ணுமா. என்ன பண்ணணும் எனக்கே புரியல. தேர் சம்திங் பிளாக் இன்சைட். வாங்கடா, இது என்னது ரெக்வஸ்ட் டு பேனல், என்னது ஹார்வெஸ்ட் த ரெஜெண்ட் ஃப்ளவர். ஒரு ஃப்ளவர் இப்போ நம்ம நட்டணும்ல இருக்குது. இதுதான் ரெஜெண்ட் ஃப்ளவரு. எதுன்னு பார்த்துப்போம். எதுன்னு தெரில எனக்கு ரெஜெண்ட் ஃப்ளவர்னா. இதுக்கு அங்கே ஏதோ புக் இருக்குடி. ஏன்டா இந்த செடி, அந்த செடி தானே ஏதோ ரெஜெண்ட் ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. தள்ளி போய் கூட இது வேறு என்னென்னு குறுக்க வந்துட்டு இருக்கான் பாருங்க. ரெட் ப்ளஸ் ப்ளூ இஸ் கூட மேக்னெட்டா. அவ்வளோ வளர்றீங்க. நான் என்ன பண்ணணும், ஹார்வெஸ்ட் எந்த பிளான்ட் எங்கடா இருக்குது, பிளான்ட் எங்கே இருக்குன்னு கூட தெரில. இதுவா குவால்ட்ரேன்னு போட்டிருக்கு. இங்கே புதுசாக வழி இருக்குது. முதல் பாரு கருப்பு பூனை இருக்குது அங்கே பாருங்கள். இந்த நிலா சாவிலாம் அங்கே இருக்குது. அந்த வழி போனால் இந்த கதவை திறக்கணுங்க. எனக்கு புரியல, நிலா சாவி உள்ளே இருக்குது, அதான் வெளியே இருக்குன்னா பெப்பரை உள்ளே போவேன். ஆப் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி இதுக்கு சாவி எதுன்னு தான் தெரில. ரோஸ் பியரா, இதான் இந்த செடின்னு நினைக்கிறேன். நம்பி அந்த ஆர்வெஸ்ட் பண்ணு வந்ததை. இதை போய் ஆர்வெஸ்ட் பண்ணு. ஐயோ நடக்குது இங்கே கால் நெவிட்டு. நான் நடக்குது, என்னடா பண்ணுறேன் இந்த செடியை. இதான் இந்த ஃப்ளவர் போல இருக்குது. என்னது, வண்ணண்ணா வந்தண்ணா பூரளர கண்ணண்ணா தொட்டண்ணா பூ மலர. பூ மலரிச்சு என்னென்னு சொல்ல என்னமில்ல யாரும் இல்லை. ராஜாத்தி ராஜானா ராமானா சொன்னா தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற. ஏன்னா அது காற்றுல மிதக்குது. இதில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தம்பி எடுத்து எங்கே வைக்கணும், இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். அடுத்த பாட்டில் எடுத்து இந்த பாட்டில் என்ன அது பிளே ரெக்கார்டா, December 1st log 160. இது கிராஸ்பியர்னு ஒரு த வேர்ல்ட் டோர். அந்த டோரில் பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்கான், அந்த ரியாலிட்டிக்கும் அவருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கான். அது ஐயோ
ஓரமாக அந்த டோரை வந்து எப்போவுமே தொடக்கூடாது. ஏன்னா க்ரோஸ் பேர் வந்து ஸ்டாப் ஸ்பின்னிங், அதாச்சும் அது வந்து ஸ்பின்னாக ஸ்டாப் கேஸ் புரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணால் வந்து லாக் எண்டு. ஸோ இதை எடுத்து இதுக்குள்ளே போகணும் போல இருக்குது. ஸோ போட்டோமா அடுத்து இதில் தான் வந்து இது வைக்கணும், இந்த மிக்ஸ் ரெஜினண்ட். ஸோ இப்போ உடனே போய் இதில் போய் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகும் போல இருக்குது. ஸோ இதே அழுத்தி விட்டுருவோம். மேக்கா போஷன் பண்ணும் போல இருக்குது. போஷன் பண்ணால் அதுக்கு அது இதாக அடியில் எதில் இந்த இது வரும், அந்த இது புதுசாக இருக்குதுங்க, இதை அழுத்தி விடு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த இது வருதா, இப்போ அது எங்கே போகுது, இதெல்லாம் தான் வரும் போல இருக்குது. அப்போ இதை எடுத்து இதில் நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு. இட்ஸ் நாட் ரெடி ஆகலை. ஸோ இதை எடுத்து வச்சுப்போம். ஸோ வெளியே பழைய பாட்டு கேட்குறா மன்னிச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே பழைய பாட்டு போட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது இங்கே, ஆனால் பூமி அதிர்ந்து. இவனடா இங்கே வரான், தம்பி என்னடா நடக்குதுங்க, இவனத்துக்கு இங்கே வரான். தம்பி தவறான செயல்டா, இங்கெல்லாம் வரக்கூடாது. ஐயோ வந்து தொலைச்சிட்டானா. சரி இவனுக்கு இதை கொடுத்து பார்ப்பேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன தம்பி வச்சுக்கோ. ஐயோ என்னடா நடக்குதுங்க, என்னடா மேக்னெட் ஆகிட்டான். இருங்க இந்த போர்ஷன் இதை பாரு. இங்கே என்ன போட்டு நம்ம எதையும் மிக்ஸ் அடித்தோம், ரெட்டையும் ப்ளூ மிக்ஸ் அடித்தோமா. ரெட்டையும் ப்ளூயும் மிக்ஸ் அடித்தா பிங்க் கலரில் வரும். பிங்க் கலர் என்ன ஆகும், இருங்க அந்த புக்கில் போய் பார்ப்போம். ரெட்டையும் ப்ளூயும் மிக்ஸ் அடித்தா மேக்னெட் வரும். அதான் கீஸ் அவன் நீங்கள் பார்த்தீங்களா அவன்கிட்ட இந்த மாதிரிங்க இந்த மாதிரி இரும்பு பொருளாக அவனை ஒட்டுது பார்த்தீங்கன்னா. இப்போ புரிஞ்சுதா, அவனுக்கு என்ன போட்டிருந்தானுங்க, ரெட்டையும் ப்ளூயும் மிக்ஸ் அடித்தா வந்து ஏதோ பிங்க் கலர் போர்ஷன் வரும்னாங்க. ஆனால் இதில் என்ன போட்டிருக்கு, ரெட்டையும் ப்ளூயும் மிக்ஸ் அடித்தா மேக்னெட் வரும். அதாச்சும் இந்த பிங்க் கலர் மோஷன் தான் மேக்னெட் மாதிரி இருக்கும். அட பாருங்க, நான் லுக்க கீ. இப்போ நமக்கு சாவி வேணும். இருங்க இவனை சாவியாக யூஸ் பண்ணிக்கலாம்ல. இருங்க செய் வை. சாவி வரமாட்டிக்க. தம்பி இதெல்லாம் வாரா தரல. இவனா அழ ஆரம்பிச்சிட்டான் என் தம்பி. இப்போலாம் என்னென்ன பால் பாட்டிலாம் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த டோரை திறந்துடும். ஸோ என்னது, இது எமர்ஜென்சியாக இருந்தால் திறந்துக்கலாம் போல இருக்குது. இது என்னது, நல்லா இருக்கு. இருங்க இதுக்குள்ளே அவனை போடுவோம். இவனா தம்பி வா தம்பி, உன்னை ஒரு சின்ன வேலை பார்க்க போகிறோம். எங்கடா போகிற, எங்கிட்டோ பறந்துடுறான் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம இவனை தூக்கி இந்த உள்ளே போட்டுக்கோ, இந்த உள்ளே போய்க்கோ. உள்ளே போயிட்டான். அவ்வளோ முடிஞ்சிச்சு. என்னன்னா ஐயோ இவனா தெரிச்சுக்கிட்டு வரா, சிரிக்கிறான். நல்ல வேலை இவனை சமாதானப்படுத்துறதுக்கு புதுசாக ஒரு வழி கிடச்சிருச்சு கீஸ். ஸோ நல்ல ஒரு வழி கிடச்சிருச்சு இவனை சமாதானப்படுத்துறதுக்கு. இது என்னது, இந்த டோர் லாக்கில் இருக்குது. இது என்ன புதுசாக இருக்குது. க்ளோஸ் டோர். இதுதான் இந்த டோர் தான் அங்கே அந்த சைடு இருந்துருக்கு போல இருக்குது. ரைட், இங்கே ஒரு வால் இருக்குது. ஸோ இதையும் திறந்து விட்ருவோம். தம்பி நீ ஐயோ நீயோட அதுக்குள்ளே போயிட்ட. அது வேறு எங்கிட்டு போய் வர. இங்கே வந்து நான் இங்கே வந்து லான்ச் ஆறானா. ரைட்டு என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து வேறு என்ன பண்ணணுன்னு பார்ப்போம். அடுத்து இந்த புக்கில் வேறு என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பச்சை கலரையும் ரெட்டையும் சேர்த்தா என்ன ஒரு இன்னும் செய்யப்படாமல் புக்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அது கிழிஞ்சதான் தேடணும் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ க்ரீனையும் ரெட்டையும் சேர்க்கணும். க்ரீன் எங்கே கிடைக்கும்னு தான் தெரில. ஸோ அங்கே அவ்வளோ சாவி தான் எடுக்கணும். சாவி எடுக்கணும்னா அதுக்கு இருங்க இப்படி அடியில் குடிப்போம். அவங்க சாவி தான் இவனை வச்சு தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவனை தான் மேக்னெட். இப்போ மேக்னெட் இன்னும் ஒர்க் ஆகுமே அவங்கள, இன்னும் ஒர்க் ஆகல. அப்போ நான் புதுசாக ஒரு போர்ஷன் செய்யணும் நம்ம. ஆனால் நீங்கள் இவனை போட்டு வச்சுருவோம். ஐயோ அழாதரா தம்பி, இருடா பால் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் குடிச்ச நீலாம் வந்து சமாதானம் ஆயிடுவாள். ஸோ நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன், இந்த வச்சுக்கோ. ஐயோ தம்பி இரு தம்பி அவங்கள சாவி எடுத்து கொடுத்துட்டு சாவி கொடுறா. ஐயோ சாவி வரமாட்டேங்கீஸ், என்னென்னமோ வருது. ஆனால் சாவியை தவிர மிச்சம் எல்லாமே வருது கீஸ். ஏன்டா எனக்கு மட்டும் இல்லை நடக்குது, சாவியை தவிர மிச்சம் எல்லாமே வருதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வராது போல இருந்து. ஸோ சாவியை தவிர மிச்சம் எல்லாமே இங்கே வருது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ரிஞ்சு வருது, வேறு என்ன வந்துச்சு, வேறு ரிஞ்சு தான் வருது. ஏன்னா அது ஒன்று தான் வந்து இரும்பு. மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். அதில் சாவியை தவிர மிச்சம் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு வால் தேவைப்படுது போல இருக்குது. ஸோ நம்ம வேறு என்ன பண்ணோம், செர்ச் த கிச்சன். நம்ம வந்து இப்போ கிச்சனை தேடணும் போல இருக்குது. கிச்சனை தேடணும். இந்த நார்கீஸ் ஒரு வாழ்வு. ஸோ வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளாண்டேன்னா யாரும் நினச்சிக்காதீங்க. நான் இதான் நிஜமாக சத்தியமாக ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுன்னு தெரியல. அவங்களுக்கு சைடில் போட நானே விளாட்றேன். ரிட்ரீவ் த கீ எடா போச்சு இப்போ. ஓய் இருங்க. நீ ஏன்டா உள்ளே போனப்பா. இவனுக்கு போர்ஷன் கொடுத்துட்டு உள்ளே அமுச்சு விடணும் கீஸ். டேரெக்டாக தெரியாமல் உள்ளே அமுச்சு விட்ருக்கோம் நம்ம. அது நம்ம தப்பான செயல் பண்ணோம் கீஸ். அப்பா இப்போ புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணால் வந்து இவன் வந்து எப்படினாலும் வெளியே தான் வரான். அதனால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து
இவனை ஃபஸ்ட்டு இங்கே போட்டு வச்சுருவோம். ஐயோ அழாதரா எறாரா, பால் பாட்டு எடுத்துகிட்டு வரேன்டா, பால் பாட்டு எடுத்துகிட்டு வரேன்டா. எடுத்து நம்ம ஃபில் பண்ணிப்போம். இது அடுத்து இவனை இங்கே இவனை ஃபீட் பண்ணிட்டு அடுத்து இவனை இந்த வாலில் திறந்து விட்டா உள்ளே போயிடுவான்ல, உள்ளே போய் மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவான்ல. இங்கே பாருங்கள் இப்போ உள்ளே போகிறானா. இப்போ உள்ளே போகும்போது இப்போ நம்ம எட்டி பார்க்குறோம்ல, இப்போ சேர்த்து இப்போ அந்த சாவியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா. என்னோடய ஐக்கியவை பார்த்தீங்களா கீஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், அதெல்லாம் தான் ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறேன். சத்தியமாக அதை நான் 2வது தடவை விளாட்றேன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. நிறைய யூடியூபர்ஸ்லாம் 2வது தடவை முதல் தடவை விளாண்டு அடுத்து 2வது தடவை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு விளாடுவாங்க. நான் அப்படி கிடையாது. நானே ஃபஸ்ட் டைம் விளாடுறவன் தான். நான் சத்தியமாக ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஹலோ நேபர் கூட நம்ம ஃபஸ்ட் டைம் தான் விளாட்னோம். இன்னும் புதுசாக இருக்குது ஏணி. நான் ஏணி மேலே ஏறிக்கிட்டேன். இது டிசண்டா மொத்தத்தில் ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்கள், ஏரியில் யாரெல்லாம் இறங்கினாலும். ஸோ இது என்னடா பண்ணுற, புக்கெல்லாம் தூக்கி வீசி யாரா நீ இப்படி என்னத்துக்கு இது வீசிகிட்டு இருக்க? என்னடா புக்கெல்லாம் வீசிகிட்டு இருக்கான் இவன். தம்பி இதெல்லாம் ஓவராக தரல உனக்கு. சரி அதை தூக்கி போட்டோம். இருங்கி சொல்லிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து மேலே போகணுமா, நான் எப்படி மேலே போகணுன்னு தெரில. ஃபைன் மேட்டு கோவாப்புங்கிறாங்க. ஸோ இப்படி தான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது மேலே ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இருக்கும்போது கீழே இறங்குற ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஆனால் எப்படி மேலே போகிறது, ஃபைண்ட் வே டு அப் தான் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே போடல. இந்த டோர் பூட்டி இருக்கா, இங்கே இப்படி கூட நம்ம போகலாமோ. ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணி விட்டேன். அது எங்கே போகுது இருங்க ஒரு நிமிஷம். இவன் தம்பி ஓடாதரா இங்கே வா, இது வச்சுக்கோ. ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டாச்சா. ஓ ஏணி இப்போ இங்கே மாதிரி டே அடப்பா ஏணி பார்த்தீங்களா. ஏணி ஏய் ஐயோ ஓடிடுறாரோ ஒருத்தர் ஓடிடுறான் கீஸ். அவனை அந்த குழந்தைய யூஸ் பண்ணால் வந்து ஓட மாட்டான், இவன் ஓடிடுறான் கீஸ். ஸோ தம்பி அப்படியே போ எடுத்துட்டு இது போக உள்ளதுரா. அது இப்படிலாம் போக முடியல, இப்படிலாம் போக முடியுமான்னு வரத்தரல. ஸோ அப்போ வந்துட்டாங்க. இது நான் புதுசாக இருக்குது, சர்ச் ஃபார் தட் டோர் கோடு. ஸோ அந்த டோரோட கோடை சர்ச் பண்ணணுமா. இப்போ நம்ம கீழே வந்து குதிக்கலாம் முடியாது, இறங்கி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது கீஸ். ஸோ அது கோடு மாதிரி இருக்குது, ஸ்குட் கேம் கோடு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்குட் கேம் கோடு தான். ஐயோ இவனை தான் பாவம் கீஸ் பாருங்கள், போட்டு அடிக்கிறான். எவ்வளோ தெரியுது, இவனே போட்டு அடிப்படுறான். அவனை என்ன பண்ணுறான் பாடுறான். வா கீழே போடு, அழு சாவு. இவனே டார்ச்சர் பண்ணுற பாருங்க, டார்ச்சர் பண்ணுறான் பாருங்களேன். இருக்கிற மறுபடியும் மேலே போய் எப்படிப்பட்ட கோடு போய் பார்த்துட்டு வந்துடும். எல்லாம் இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு ரேண்டமாக அடிச்சு விடுவோம், அது கூட வர சான்ஸ் இருக்குது. இங்கே தான் அடியில் ஏதோ இருக்குது, ஒரு சும்மா போல இருக்குது. ஸோ நான் கண்ட மணி இஷ்டத்துக்கு அடிச்சு விட போனேன். 1 2 3 4 டயல் ஏதோ ட்ரையாங்கிள் சர்க்கிள் அது இது போட்டிருக்கு. ஸோ கீழே போய் தேடி பார்ப்பேன், தேடிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க சார். ஒரு கோடு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்கொயருக்கான கோடு பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. அந்த ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு இருங்க, அதை போட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் மேலே போய் அந்த ஸ்கொயருக்கான கோடு, ஐயோ மறந்துடுச்சு என்ன கோடுன்னு வர மாதிரி இருங்க. என்ன ஐயோ முடிஞ்சிருக்கான். நீங்கள் எந்த கோடுனா வந்து இருங்க இதுதான் இதே தான் நான் பார்த்தேன். இப்போ மற்ற இதையும் போய் தேடுவோம் ஈஸ். நம்ம மற்ற இது வந்து இங்கே புக்கில் கூட போட்டு வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் மற்றது எங்கே இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து 4 தேட வேணாம், நம்ம வந்து 1 தேடிட்டாலும் இன்னும் 2 தேடினா போதும். ஏன்னா வந்து 1 ரேண்டமாக அடிச்சுக்கலாம், நம்ம பிரச்சனை ஒன்றும் கிடையாது. 1 மட்டும் ரேண்டமாக அடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொன்று தேடுவோம் நம்ம. இன்னொன்று எங்கே இருக்குது. ஸோ அங்கங்கே இப்போ கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க, தேடி பார்ப்போம் ஈஸ் நம்ம. ஸோ இங்கே கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கா பார்ப்போம். எனக்கு அதையும் ஐயோ ஆடாக போட்டு சாவடிக்காதீங்கடா. ஸோ ஐயோ இவ்வளோ பெரிய சிக்கன் பார்த்தீங்களா. எங்கே சிக்கன் எடுத்து இதுக்குள்ளே போடுவோம் நம்ம. சிக்கன் இதுக்குள்ளே போடு, க்ளோஸ் பண்ணி வை. ஓ சிக்கன் போட்டேன். அப்பா சிக்கன் வெடிச்சு இக்கடா போச்சு சிக்கன். இந்த இருக்குது நம்ம சிக்கன். ஆனால் இருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டோம். இந்த சிக்கனை போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுவோம். இப்படி தான் ஹோட்டல்காரன் பண்ணுவான். நல்ல சிக்கனை போய் இப்படி நாளைக்கு தோப்பணும் மிச்சம் இருக்குன்னு சொல்லி போடுவான். ஹோட்டல்காரன் இப்படி தான் யூஸ் பண்ணுவான். ஸோ ஹோட்டல் ரொம்ப சாப்பிடாதீங்க. ஸோ இப்படி தான் ஹோட்டல்காரன் பண்ணுவான். அந்த மாதிரி சமைச்சிட்டு அடுத்து வேணான்டுவாங்க. அடுத்த உடனே வந்து இவன் நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடுவான்.
ஸோ தயவுசெஞ்சு அதெல்லாம் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கெடுதல் அதெல்லாம். ஸோ அதுவும் மெயினாக அந்த மாதிரி கறி கறி அந்த மாதிரி போடுவான். ஸோ காய் அப்படி ஏதாச்சும் வந்து வெஜிடேரியன் அப்படி போட்டால் கூட அது ரொம்ப கெடுதல் கிடையாது. ஆனால் வந்து நான்வெஜ் அப்படி பண்ணால் தான் அது ரொம்ப கெடுதல், விஷம் உண்மையாக சொல்லலாம். ஸோ நானே முந்தி சாப்பிடுவேன், அடுத்து தெரிஞ்சதுக்கு வரும் நானே இப்படி சாப்பிட்றது விட்டாங்க. அடுத்த கோடை எங்கடா இருக்குது இங்கிலீஷ் அடுத்த வாடி தேடிக்கிறேன். மக்களே வெளியே ஓடுறது பழைய பாட்டில் சாமி பாட்டு சொன்னால நம்மளை வந்து இப்போ சீக்கிரம் வந்து நம்ம தேடிடலாம். ஏன்னா வந்து சாமி பாட்டில் தான் நம்ம சீக்கிரம் தேடிடலாம். இவன் ஒருத்தன் இழிச்சிட்டு இருக்கான் பாருங்கண்ணா, போடஞ்சேடு சாவு அழு அழு அழு, நீ அழுகிறது தான் எனக்கு தேவையானோம், அப்படியே அழு. ஸோ வேறு இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் நீங்கள் இன்னும் போட்டிருக்குறீங்க. என்னடா இது மொத்தத்தில் ஒன்றுமே காமிக்காது. ஸோ நம்ம சீக்கிரம் அடுத்த இதையும் தேடுவோம், எங்கிட்டாச்சும் போட்டு வச்சுருப்பானுங்க. மக்களே எஸ்ட்டை கண்டு மணிக்கு ஒரு கோடை அடிச்சு விட்டா என்னன்னு தெரில, அது வாட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த கோடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிளில் பட்டை போட்டிருக்கோம், அடுத்து ஸ்கொயரை திருப்பி போட்டு பட்டை போட்டிருக்கோம், அடுத்து சர்க்கிள்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் போட்டிருக்கோம், அடுத்து வந்து ஏதோ அம்பு வச்சு ஆடி அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த 4வது மட்டும். ஸோ இப்போ அடுத்து இது என்ன ஓப்பன் பண்ணுவோங்க, இது என்னன்னு வேறு தெரில இருக்குது பார்ப்போம். இப்போ இன்னும் புதுசாக இருக்குது, புது ஏரியாவாக இருக்குது. ஸோ என்னன்னு தெரில பார்ப்போம், என்னதுடா அது, இது டிஸ்கவர் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியா இன்னும் புதுசாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி லுக் த்ரூ நோ ஃபிலிம். இவன் படம் வந்தான், இது கொஞ்சம் வெளியே வா. வீடியோ நீ எப்படா இங்கே வந்த? அவன் ரோபோவே வரல, இவன்ட்டான். ரோபோ வர இப்போ எப்படி வருவான்னு வர தெரியல. ஏனியை வேறு எடுத்து விட்டாங்க, ஏனியை உடச்சு போட்டாங்க. இப்போ எப்படி இவனா கூப்பிடா ரோபோவா? எங்க ஜூம் ரோபோயா எப்படி கூப்பிடாரு? ஜூம் ரோபோயா வந்து தொழிலா இருங்க வருமா வந்தானா? ஏனியை வேறு உடச்சு போட்டேன். ஜூம் ரோபோயை கூப்பிட்டு வந்திருந்தா வர பரவாயில்ல, அவனை கூப்பிட்டு வர வரல கீஸ். ஸோ கூப்பிட்டு வந்திருந்தாவாச்சும் இவனை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ எங்கே யூஸ் பண்ணால் வந்து இங்கே இடம் இருக்கல, இவனை இங்கே யூஸ் பண்ணியிருந்துக்கலாம் கீஸ். இது உடஞ்சி போயிடுச்சா அது? இப்போ அடுத்து என்ன பண்ணது, டிஸ்கவர் த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நம்ம இது வழியாக பார்ப்போம். பாடுறா நோ ஃபிலிமா புரிஞ்சிச்சு கீஸ். அந்த சைடு அங்கே ஏதோ லிவர் இருக்குனாச்சு, இது ஏதோ விஆர் மாதிரி. விஆரில் எப்படி வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி விஆர் போட்டால் வந்து அந்த வீடு கட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்கு காமிப்பாங்க, அது மாதிரி இது ஒரு விஆர். அங்கே அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்கலாம். ஃபோட்டோ வந்திருக்கு. இந்த சைடு ஏதோ லிவர் இருந்திருக்கு. அப்போ நம்ம லிவர் தான் இப்போ கண்டுபிடிச்சோம், அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நம்ம லிவர் கண்டுபிடிப்போம். இப்போ லிவர் எங்கே இருக்குது, இதுனது இது ஆடி எடுத்ததுலாம் நம்ம சீதை வந்து நம்ம அடுத்து அந்த லிவரை தேடுவோம். லிவர் எங்கே இருக்குது, லிவர் ஆனால் போங்கடா, லிவரே காண இங்கே தேடிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணும் புரிந்து விட்டுது மக்களே. இந்த ஃபோட்டோ எடுத்து இதுக்குள்ளே போடணும் போல இருக்குது. இப்போ போட்டு இப்போ வந்து என்ன எடுக்க முடியும், வரமாட்டிக்கு எடுத்து. நோ பிக்சர் டு டெவலப்பா அது வந்துருச்சு. இது எடுத்ததுக்குள்ளே போடணும் போல இருக்கு ஈஸ். உள்ளே போடணுதா? ஸோ இப்போ இது வழியாக அதை பார்த்தா என்ன கிடைக்கிது, இங்கே அப்பயும் ஒன்று ஃபோட்டோ எடுத்துனோம். இது போடுறேன் இது இல்லை புரியல. இப்போ நான் என்ன பண்ணணும், இன்னமும் ஃபோட்டோ எடுத்தேன் சரி. அடப்பான என்னடா இது ஸ்டேஜ் கேமராவான். இவன் ஒருத்தன் குறுக்கால வந்துட்டு இருக்கான். இருங்க அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது, இது எடுத்து இதுக்குள்ளே போடு. அடப்பாடா பிளாங்காக. என்னடா இது இதுலேயே ஒன்றும் காமிக்க மாட்டேங்கி. ஸோ என்னடா லாக் பண்ணிட்டானுங்க. பார்த்தா அவனு போல இருக்குது, வேறு வழி இல்லை போல இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா முக்கியம் எடுக்கணும் போல இருக்குது. ரைட்டா? ஸோ இதை எடுத்து உள்ளே போடுறா உள்ள. என்னது நோ பிக்சர் டு டெவலப்பா? பிக்சரை டெவலப் பண்ண போகிறதில்ல. இந்தோ நம்மளை வந்துருச்சா? இது எடுத்தீங்க வை ஒரு பாரு. இப்போ ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும்னு தரல எனக்கு, இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். ஃபோட்டோ எடுத்து வந்துருச்சு கீஸ். இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து இருங்க இந்த ஃபோட்டோ எடுத்து டெவலப் பண்ணுவோம். இது எடுத்து உள்ளே போடுவோம். அன்டெவலப்டு. இது அன்டெவலப்டா? அடுத்து என்ன பண்ணணும், இருங்க என்ன நடக்குதுங்க? எனக்கு வந்து நாராதரா அச்சிக்கிறோண்டா. நான் வாடிக்கு சட்டுப்பிடிந்து கேம் பிளே முடிச்சுட்டு போய் சொன்னீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சட்டுப்பிடிந்து கேம் பிளே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பல்ல. என்னன்னே தெரில கீஸ், எனக்கு என்ன பண்ணே தெரில.
சரி இன்னொரு ஃபோட்டோ நம்ம எடுப்போம். இது அப்படியே போட்டால் என்ன ஆகும்? ஃபோட்டோ எடுக்க முடியல இங்க முடியும். அப்போ தான் அப்போ அதுக்கப்புறமா நம்ம டெவலப் பண்ண போல இருக்குது இதில். ஸோ இதில் தான் நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ரூம் இஸ் இது அன்டெவலப் ஃபிலிம் கோஸ், அதெல்லாம் கீழே விழுந்துச்சு. இங்கே நீ ஏன்டா அப்படி முளைக்கிற? இழிச்சிட்டு இருக்கான் பாருங்களேன் அப்படி. இருறா தூக்கி தூக்கி போடுறான். நீங்கள் பாருங்களேன், எடுத்து உள்ளே போடு. அப்போ இதை எடுத்து உள்ளே போடுறான். அட போங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, சும்மா வச்சேன், அது வாட்டிக்கு என்னன்னு தெரில, ஒன்று வந்துருச்சு. இங்கே அப்புறம் அது வந்துச்சு. நான் சத்தியமாக நான் பண்ணல கீஸ், அதுவாக தான் வந்துச்சு. ஸோ இது என்ன புதுசாக இருக்குது? இட் லுக் லைக் ஸ்டெட் மேபி இட்ஸ் மே வே டு ரீஸ்டோர். நான் ஒரு வழி வச்சது ரீஸ்டோர். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு அடுத்து இதை போய் அதை பார்த்து இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து வேறு இதை இன்னும் வராது. இதில் நல்லா இருக்கே செடி. இல்லை இதுலேயும் மோசமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இதில் முக்கணும் அதில். ஏன்னா ரூம் ரொம்ப டார்க்காக இருந்தாலும் ஒர்க் ஆகுமா. ஸோ வந்துடுச்சு. சரி எடுத்து இதில் அது போல் இதை போட்டு போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுவும் வந்துச்சா. இப்போ வந்து தள்ளுங்களா தள்ளுறாத. இப்போ பார்த்தீங்கன்னா செடி நல்லா இருந்துச்சா. இப்போ பாட்டு பாடலாம். மண்ணண்ணா ஐயோ நியூ வந்துட்டான். இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? வண்ணண்ணா வந்தண்ணா ஊரலற கண்ணண்ணா தொட்டண்ணா பூ மலர என்னென்னு சொல்ல என்னமில்ல யாரும் இல்லை ராஜாதி ராஜானா ராவானா ராசுண்ணா தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 பாலா சுட்டாலே புல்லட்டானா தெரிகிற சட்டு கோனேசா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதையும் ஃபில் பண்ணோம். அடுத்து வந்து ஃபில் த கால்ட்ரோன்னா என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதில் போட்டோம். அடுத்து இதையும் அழுத்தி விடு. ஸோ அழுத்தி விட்டோமா இப்போ அப்படியே போட்டு இப்போ அழுத்தி விடு. இப்போ புதுசாக அதை உருவாகுது. ஐயோ ஏதோ தப்பாக பண்ணி தொலைச்சிட்டோம் ஈஸ். க்ரீனையும் ரெட்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணோம். நம்ம 2-3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி தொலைச்சிருக்கோம் ஈஸ். என்ன வரப்போகுதுன்னு வரத்தில் ஏதோ பிங்க் கலர்லாம் ஆனால் வருது. என்னங்க தம்பி, இன்னைக்கு பேதியில் போகிறது உறுதி. ஏன்னா 3 சேர்த்து வேறு கலக்கியிருக்கோம். ஐயோ மேக்னெட் பவர் உருவாகிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணணும் இப்போ பார்த்துப்போம். க்ரீனையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணணும் கீஸ். நம்ம வந்து க்ரீனையும் ரெட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணோம். ஸோ வந்து பாருங்கள், டிஸ்கவர் கரெக்ட் போர்ஷன் ரிசப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ ப்ளூ கலர் வந்திருக்கா. இப்போ இது அப்படியே இதில் போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஆகுது கீஸு. ஆகட்டும், நீண்டா உனக்கு கொடுக்குற மாதிரி பார்க்குறது. இதெல்லாம் நீ குடிக்க கூடாது. நீலாம் குடிச்சா அவ்வளோதான், நீ செத்து போயிடுவாளா. சீக்கிரம் ஆனால் இதை எடுத்து இவனுக்கு தரணும் போல. என்னென்னு வர தெரில. இது ஐயோ நான் உப்பி போயிட்டா. என்ன தம்பி இப்படி வச்சுட்டு நடக்கிறதுக்கு ஃபாலோன்னு விட்டு நீ ஏன்டா இவ்வளோ நடக்கக்கூட முடியல உன வச்சு. அவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க ஈஸி வண்டி. ஏன்டா ஐயோன்னு இப்படி குண்டாக இருக்கான் பாருங்களேன். ஏன்டா உனக்கு தூக்கிட்டு கூட போக முடியும். ஐயோ அடப்பா அதுக்குள்ளே ஒல்லி ஆகிட்டானா ரைட்ரா. இப்போ நான் என்ன பண்ணணும் தம்பி, இதில் இவனை போட்டுற வேண்டியதான். ஐயோ சாரி தம்பி என்ன தம்பி இருங்கண்ணா. ஃபஸ்ட்டு இவங்க ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு வரணும் போல இருக்குது. ஸோ இன்னொன்று நம்ம அது வந்து என்ன பண்ணால் ஏதோ பால் மாதிரி ஏதோ கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெட் கலர் பால் ப்ளூ கலர் பால் ஒன்று கலெக்ட் பண்ணி இப்போ க்ரீன் கலர் பால் ஒன்று கலெக்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னொரு கலர் பால் இருக்குது போல இருக்குது. அது ஏதோ பிங்க் கலரில் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அதில் அதான் போட்டிருக்கு. ஆனால் பேஜ் வேறு பாதியை கிழிஞ்சு போயிருக்கு என்ன யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இது ஏன்டா உயிரை வாங்காதடா ப்ளீஸ்ரா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டா. அவ்வளோதான் டக்குன்னு தூக்கிட்டு போயிருந்துடும். இயோசிக்கவே கூடாது, டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவோனே. தயவு செஞ்சு அதுக்குள்ளே ஒல்லியை தொலைச்சிடாதடா. இவங்க அண்ணன் திறந்தானா அப்படியே இவங்க ஒல்லியாகிறான்னு அர்த்தம். அப்படியே ஐயோ இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, டெலபோர்ட் ஆயிடுறாங்க ஈஸி. அதான் ஈஸ் பிரச்சனையே. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறது பாருங்கள். இப்போ நான் போகிறேன்னா இப்போ நான் என்ன பண்ணுற மாதிரி நம்மளை பண்ண விட மாட்டீங்க. என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம பாட்டில் எடுத்துட்டேன்னா இப்போ நான் ஃபில் பண்ணுறேன்னா உடனே இங்கே வந்துடுறான் பாருங்கள். ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற. சரி இது கீழே போட்டுட்டு அவனை அது கீழே அந்த பாட்டில் அந்த சைட் போட்டு கொண்டு வரனாலும் அதுவும் பண்ண வேண்டிய. ஏன்னா பாட்டில் கீழே போய் பாருங்க, கீழே போட்டால் அவ்வளோதான் பாட்டிலே உடஞ்சிருது பாருங்க. அப்படி பண்ணி வச்சுட்டானுங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். ஃபாலோ விட்டான் இவங்க. இப்போ நம்ம கரெக்டாக பண்ணோம். அவ்வளோதான் கொஞ்சம் லேட், இது கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிருக்கு. இது நம்மளால் ஒத்துக்க முடியாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் இவனை கீழே போட்டோன்னே பூமி அந்த அதிருது.
ஆனால் இப்படி அதிர்ற இதை நான் ஒத்துக்க முடியாது நம்மளால். பிகாஸ் அதனால் நீ இங்கே உட்காந்துல நம்ம ஐயோ என்னடா இப்படி அதிருது பூமி. ஸோ கரெக்டாக ரொம்ப எவ்வளோ தூரத்துலேருந்து பண்ண முடியுமோ இருங்க. நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இப்போ ஐயோ இப்போ என்ன கீஸ் பண்ணுறது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க கீஸ். கஷ்டம் அவனை கூட்டு போகிறது கஷ்டம். ஏன்னா அதுக்குள்ளே ஒளி ஏறுறான். சரி கூட்டு போனாலே ஒளி இது பாருங்க ஒளி ஏறுறான் பார்த்தீங்களா. என்னடா இது இப்போ இவனை எப்படி கூட்டு போனான்னு பாருங்க. கூட்டு போகிறானா இது ஒளி ஏறான் பாருங்க. ஒளி ஆகிட்டானா இப்போ நான் என்ன கீஸ் பண்ணுவேன். இந்த உள்ளே போய் தொலைப்போ நாசமாக போ நீ. ஸோ இது புதுசாக இருக்குது பாருங்கள். இப்போ அங்கே சரி அவன் இருக்கானா. நான் பாட்டில் எடுத்துட்டேன், இது எடுத்துட்டேன். இங்கே வந்துடுறான் பாருங்கள். அவனை இந்த தடவை தலை போட்டானா அவ்வளோதான்டா. தூக்கு. ஆனால் இந்த தடவை கரெக்டாக டைமிங் மிஸ் ஆகக்கூடாது. இந்த தடவை கரெக்டாக நான் கூட்டு போய் அதில் எங்கிட்ட போடணும். சீக்கிரம் போ. ஒல்லியாகி தொலைஞ்சிடாதரா. ஒல்லி ஆகாதரா. ஐயோ டே இவனால் ஒன்றும் பண்ண முடியாதரா. இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் நம்மளை. நான் என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சு மக்களே. இது இதில் வச்சுட்டு அடுத்து இவனை ஃபீட் பண்ணிட்டு உடனே தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா வந்து இவனை கஷ்டப்பட்டு இந்த சைடு வரைக்கும் கொண்டு வந்துட்டு கீழே போட்டு இவனை இதில் அழுத்தி விட்டுன்னு நினைக்கிறேன். இவனை நான் தான் பண்ணேன். இந்த உள்ளே போ. இவன் எங்கே போவானா அதான் தெரில. அந்த சைடு அப்பாடி எப்படியோ சரியாக போயிடுச்சு கீஸ். நம்ம தலைவா திடீர்னு ஏதாச்சும் கோளாறுனா வேலை பண்ணிடாத. ஸோ அடுத்தது வந்துட்டோமா. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா வந்து இப்போ என்ன பண்ணணும் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறான். இவன் ஆவுன்னா அதுதான் யூஸ் பண்ணுறான். ஆவுன்னா செடிக்கு போய் தண்ணி ஊற்றுறான். ஸோ சீக்கிரம் இது பனியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா அது ஏதோ கேட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க. அது ஃபைன் த ரெக்ரண்ட் ஃப்ளவர் ஏதோ பூ கண்டுபிடிக்கணுமா. இப்போ நான் ஏதாவது பாட்டு பாடணுமே. சரி பாட்டு பாடணும் ஏதாச்சும் இந்த பூவுக்கு தங்க பூவே உன் கண்ணால் தான் நின்னே நானே. என்னது அவனை போன ரெக்கார்டிங் ஆகும்னா வச்சு விட்ருவானுங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு சிறுப்பால் அடிக்கணும் போல தோணுது. இதுதான் ரெக்ரண்ட் ஃப்ளவரா. ஃபைன் த ரெக்ரண்ட் ஃப்ளவர்னு தான் போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன்னா இன்னும் எங்கே இருக்குன்னு தான் தெரில. இது ரெக்ரண்ட் ஃப்ளவரா. இது ரெக்ரண்ட் ஃப்ளவர் இல்லை. சரி இப்போ நம்ம இப்படி கீழே விழுந்தால் என்ன ஆகும். கீழே விழ முடியாது. இன்னும் மெமரி ஆஃப் ஃபாலன் அடப்பா கரெக்டாக கீழே போகும்போது ஃபாலனா பாருங்கள். பூ எங்கடா இருக்குது. அதான் ரெக்ரண்ட் ஃப்ளவர்னு நினைக்கிறேங்க. இதான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதான் ஒரு மாதிரி இந்த ஆர்கீஸ் நெஃப்யூவா சீக்கிரமா. நெஃப்யூ இல்லை நெவுட்டு. ஐயோ எவன்டா அவளை அடிச்சுது. டே ஏன்டா இப்படி பண்ணி அவன் உயிரை வாங்குற. இவன் என்ன பண்ணுறான்னா நம்மளை அடிக்க விட மாட்டேங்காங்க. அதாச்சும் நெஃப்யூ வந்து அதாச்சும் வந்து நெவுட்டு வந்து இதை வந்து என்ன பண்ணுவானா அதோட பாலை வந்து எப்படியோ எடுத்துருவான். ஆனால் இவன் இந்த நாய் விட மாட்டேங்கி. இந்த ஐயோ இன்னும் ஒருத்தன் ஏதாச்சும் பண்ணி விட்றாங்க பாருந்தோ. இந்த மாதிரி போட மாட்டேங்க அவனை. தம்பி இருறாரா டே இருறாரா நெவுட்டு கோவம் ஆகிட்டா. கண்ணு இவனுக்கே ரெட் கலரில் ஆயிடுச்சு பாருங்க. தம்பி சாரி தம்பி நான் அவன் ஏன்டா கீழே போ. அவனை பார்த்து பயப்படாத. நீ வாட்டிக்கு வேலையை பாரு. ஐயோ வேலையே பார்த்து தோறடா. என்னடா பண்ணுற. என்ன கோவமாற வேலை பாடுறா. என்னடா பண்ணுற. என்னடாச்சு இவன் பண்ணுற வேலை. ஐயோ நடந்து வரானா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க. ஐயோ ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாருங்கள் என்னது ஸ்டாப் த பேபியா. இது குழந்தைய நிறுத்த சொல்கிறாங்க. ஸோ எங்கே இருக்கான் ஏறாரா. நீ அங்கேருந்து நகர்ந்துக்கிட்டே இருக்காதரா அதை செஞ்சு. நானே போய் பிடிச்சிக்கிறேன். ஆமாவா. ஐயோ என்னடா இவ்வளோ பூந்தெல்லாம் போக முடியுது. ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில. போச்சு போ நீ. நம்ம எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சோழி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். என்னை எப்படி இன்னும் பிடிக்க முடியும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கீஸ். அவ்வளோதான் முடிஞ்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கான் வந்து அங்கே இருக்கான் கீஸ். அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனக்கே தெரில. அட்டாக் 3 2 1 கோ. ஒப்போ தெரிச்சிட்டாங்க தலைவன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபஸ்ட்டு இதை போனோம் எடுத்து இப்போ போனோம். அட்டாக் 3 2 1 கோ. அடிச்சிட்டோம் ஈஸி இதை அடிச்சிட்டோம். இதை இப்போ இதை எடுத்து போ கீழே போ போ. சும்மா எரிச்சல். ஏன்டா சாவடிக்கிற என்னை போட்டு. இப்போ ரோபோ தலை எங்கே போனான். அந்த வந்துட்டாங்க. ஐயோ இது வேறு என்ன கீஸ் புது கதையா. இருளே நான் போய்க்கிறேன்லே. சும்மாட்டா உயிரை வாங்காதரா. நான் இது மாதிரி நான் நிற்க போகிறேன். ரெடி 3 2 1 கோ. இப்படா இருக்கு. என்னடா நடக்குதுங்க. ரெடி 3 2 1 கோ. யூ கோ. ஆனால் சாவு
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிட்டோம் நெவுட் சி ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம் நெவுட். இப்போ நம்ம போகலாம். ஐயோ அங்கே வந்து தொலைச்சிட்டானா. நான் எப்படி ஜெயிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். நான் என்ன பண்ணேன், எடுத்து இங்கே வச்சு விட்ருணுமா. இப்போ என்ன பண்ணா ஆகும், இது அப்படியே போய் என்னடா ஆச்சு இப்போ உள்ளே போடுறா. இதோ இப்போ அது போய் அவன் மேலே அடிக்குமா, அடிச்சிடுச்சா. இப்போ என்ன பண்ணால் வந்து இப்போ இவனை போய் வந்து இப்போ நான் போய் கீழெலாம் போடக்கூடாது, போட்டால் இது தான் நிலமை. இவனை பிடிச்சி என்ன பண்ணுன்னா வந்து இவனை இதுக்குள்ளே போடணும், இதுக்குள்ளே வந்து இவனை போட்டுக்கணும். உடனே வந்து 3 2 1 லான்ச் கோ. அவ்வளோதான், தலை வாங்கிட்டோ போயிடுவான். அவ்வளோ முடிஞ்சிச்சு, அவ்வளோ முடிஞ்சிச்சு அவன் ஜோலி. இப்போ நம்ம எங்கே போகணுன்னா அந்த பூ நோக்கி தான் ஒன்று. வா போ போ. நெஃப்ட்டு வாடா, வந்து தொலைடா. டிடி நெஃப்ட் இஸ் ஆன் த வே. வந்துட்டாங்க இஸ் நெஃப்ட்டு. அந்த பால் இப்போ நம்ம எடுத்தாலும் சீக்கிரம்டா. அந்த வயலட் கலர் பால் தான் இது எடுத்துக்கிட்டோமா. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகணும் அந்த இன்னொரு இதில் போய் லோட் பண்ணுவதா. சீக்கிரம் போய் லோட் பண்ணி வருவதா. இதெல்லாம் 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு ஈஸ். நம்மளாம் அரை மணி நேரம் வரைக்கும் ஆகியிருக்கோம். சீக்கிரம் போனோம்மா. இது டேக் த ரஜன். ஐயோ இவனடா குறுக்க வந்துட்டான். தம்பி என்னடா பண்ணுற. நெவுட்டு அவனை போட்டு அடிக்கிறான். ஆனால் என்ன ஆகுது தெரில. இப்போ என்ன நடக்குது இங்கே, முடிஞ்சிருச்சா. முடிந்து விட்டது கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சிருச்சு போல இருக்குது. வேர்ல்டு கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம்லாம் பை கைஸ். இது அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த விஷயம்லாம் பை கைஸ்.